ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போலியோ பேய் ஓட்டுறன்னு சொல்றவங்கள ஆதாரத்தோட போலீஸ்ல பிடிச்சி கொடுப்பாங்க. அப்பதான் டாக்டர் ஆதிதேவை பத்தின ஒரு ஆர்டிக்கல் பாக்குறாங்க. இந்த டாக்டரோடைய வைஃபுமே பேய் பிடிச்சி சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அந்த வீடியோவுமே நெட்ல பாக்குறாங்க. இவங்களுக்கு பேய் மேல நம்பிக்கை கிடையாது. அந்த டாக்டரோட வைஃப் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனாலதான் அவங்க இறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்ப டாக்டருமே அதிகமா காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் பேய் ஓட்டுற வேலை பாக்குறாரு. நம்ம அவரோட ஊருக்கே போய் அவர் கையும் காலமா பிடிக்கணும்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஆனா பிரெக்னெண்டா இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு மட்டும் வரத்துக்கு தயங்குறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்கள சமாதானப்படுத்தி கார்ல கூட்டு போறாங்க. ஆனா ஊருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு டர்னிங்ல ஒரு ஃபேமிலி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்களை இடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. இப்போ அந்த பைக்ல இருக்க ஹஸ்பண்டுமே வைஃப்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி திரும்பி பார்க்கறாரு. பார்த்தா வைஃபே காணோம். ஆக்சுவலா அவங்க அந்த பள்ளத்துல விழுந்து அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த ஊரை சேர்ந்தவரோ இந்த லேடி அடிபட்டு இருக்கதை பார்த்து காப்பாத்தலான்னு கிட்ட போறாரு. ஆனா அவங்க உயிரை விட்டுடுறாங்க. அவங்களோட ஆன்மாவை இப்போ இவர் உடம்புக்குள்ள போயிடுது. ஆக்சுவலா இவரோட பொண்ணுக்குமே போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக கூட்டு போவாங்க. அந்த சாமியார் வேற யாரும் இல்லை, டாக்டர் தான். இவர் ஒரு சாப்பாடு உருண்டியை கொடுப்பாரு. அதை சாப்பிட்டு நல்லபடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேய் பிடிக்கல, அதனால டாக்டர் கிட்ட கூட்டு போங்கன்னு சொல்வாரு. அதுவே அந்த சாப்பாடு கெட்டு போய் இருந்துச்சுன்னா பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்லி இவர் பேய் ஓட்டுற வேலையெல்லாம் பார்ப்பாரு. இவர் பண்ற எல்லாத்தையுமே ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தூரமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த நபருடைய பொண்ணுக்கு பேய் பிடிக்கல, அதனால டாக்டர் கிட்ட கூட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்ப அந்த நபர் உள்ள இருக்கிற இறந்து போன லேடியோட ஆன்மாவை இந்த 4 பேரையும் பார்த்துட்டு இப்போ இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடி வருது. ஆனா சாமியாரோ வந்து இப்போ அந்த ஆன்மாவை கட்டி போட்டுடுறாரு. இப்போ இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நீங்க பண்ண ஆக்சிடென்ட்டால ஒரு உயிர் போயிடுச்சு, அதனால தான் உங்களை அட்டாக் பண்ண வந்திருக்குன்னு சொல்றாரு. ஆனா அவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. எங்களை பத்தி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எங்களை ஏமாத்துறதுக்கு நீங்க தான் இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப சாமியாருமே பேய் இருக்கிறதுலாம் உண்மைதான், என் வைஃப் இறந்ததுக்கு அப்புறமா தான் நானுமே நம்பினேன், நான் பாதிக்கப்பட்ட மாதிரி யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் டாக்டர் வேலையை விட்டுட்டு இந்த பேய் ஓட்டுற வேலைக்கே வந்திருக்கேன். உங்களுக்கு இப்ப கூட நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஊர்லயே பேய்கள் நிறைஞ்ச ஒரு பங்களா இருக்கு, நீங்க வேணா 3 நாள் அந்த பங்களால தங்கி பாருங்க, பேய் இருக்கிறது உண்மைன்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்லி இப்ப இந்த 4 பேரையும் அந்த பங்களாக்கு கூட்டு வராரு.